ஹலோ கைஸ், நம்ம இப்போ ஒரு அருமையான ரோம்காம் அனிமே தான் பார்க்க போறோம். ரொமான்ஸ் காமெடி அனிமே. இந்த அனிமையோட பேர் வந்து யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆப்போசிட். இந்த அனிமையோட செகண்ட் சீசன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் சீசன் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த சீசன் 2 இப்போ ஆன்கோயிங்ல இருக்கிறதால வீக்லி சிங்கிள் எபிசோட் விடுவாங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸாக வீக்லி நம்ம கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக்கை போட்டுருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். எடுத்தோன்னே நம்ம சுசுகி வீட்டிலேருந்து கிளம்புறதா காட்டுறாங்க. அவள் நடந்துகிட்டே சொல்றா, என்னோட பேர் தான் சுசுகி மியூ. எனக்கு 16 வயசு ஆகுது. நான் செகண்ட் இயர் ஹை ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே போகும்போது நம்ம ஹீரோ நடுவுல என்ட்ரி குடுக்குறான். அப்படியே இவ குட் மார்னிங் யூஸ்கேன்னு சொல்ல, அவன் திரும்ப குட் மார்னிங் மியூன்னு சொல்ல, இவ வந்து ரொம்ப ஆச்சரியத்துல, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. அப்படியே மியூ சொல்றா, 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஒன் சைட் லவ் வந்து என் கிளாஸ்ல என் பக்கத்துல உட்காந்துருக்க பையன் டானி கிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்க டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூலுக்கு போற இல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி அப்படியே குட் மார்னிங் சொல்றா. அப்படியே ஸ்கூலுக்கு போனா என்னடா ஜோடியா இருக்கீங்களான்னு பார்த்து அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ அப்படியே சொல்றா, என்னதான் இவ்வளோ பேரோட கூச்சல் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே போறா. அப்படியே கிளாஸ்ல போயிட்டு உட்காந்துட்டு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, என்னதான் இருந்தாலும் கப்புள்ஸா இருக்கிறது எப்படின்னு நான் இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றா. ஆனா நான் இப்போ அந்த ஏஜ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்படியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கை முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் ஜிம் கிளாஸ்க்கு ஜாலியா போறத காட்டுறாங்க. அப்படியே போற வழியில தேர்ட் இயர்ஸ் வந்து வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறத காட்டுறாங்க. அவ பேசிட்டே போறாங்க. அவங்களுக்கு இந்த இயரோட முடிய போகுது. ஸோ மெமரிஸ்க்காக நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம மியோ அந்த போனை பார்த்துட்டு அந்த கேமரா நம்மளையும் போட்டோ எடுக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேஸை மூடிக்கிட்டு, என் மூஞ்சி வந்து ஃபில்டர் இல்லாம எடுக்க வேணாம், அது பார்க்க நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே அந்த பசங்க வந்து கொஞ்சம் செகண்ட் இயர் கேர்ள்ஸ் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களையும் கொஞ்சம் போட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கும்போது மியோட ஃப்ரெண்ட் அப்படியே அழகா ஒரு போஸ் கொடுக்குறா போட்டோக்கு. அதை பார்த்துட்டு மியோ வந்து ஏன் அவசரமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி வேகமா கூட்டிட்டு போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது மியோ கேட்கறா, அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா சும்மா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லையா, அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு திரும்ப அவ கேட்கறா. அப்படியே மியோ வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, அவங்க நம்மள்ட்ட பேச வந்தது அவங்களோட வைப்ஸையும் பார்த்தா என்னோட பிரதர் கூட சுத்துறவங்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சுக்கிறா. அப்படியே வரும்போது ஆசுமா சொல்றா, எனக்கு அந்த மாதிரி வைப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மியூ சொல்றா, இங்க பாரு ஆசுமா, அவங்க வந்து உங்ககிட்ட பேச வரா மாதிரி தான் தெரியும், ஆனா அவங்க உன்னை வச்சு ஃபன் பண்றாங்க, உன்னை வச்சு ஜாலியா சிரிச்சு பேசலான்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் வாலிபால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆசுமா வந்து அங்க தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் புதுசா பேசணும்னு பழக நினைக்கும் போது மற்றவங்க எல்லாம் இவளை வந்து வியர்டா பார்த்துட்டு அப்படியே பேசாத மாதிரி அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறாங்க. இதை நினைச்சு வந்து ஆசுமா ரொம்ப மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிறா. அப்படியே அந்த பாய்ஸ் சைடு வந்து உங்க டீம்ல யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஒரு வியர்டான லுக்கோட பார்க்கவும் இவ ஒரு குழப்பத்தோட என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஜிம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மியோ வந்து ஆசுமாட்ட கேட்கறா, இன்னைக்கு உனக்கு ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆசுமா சொல்றா, என்ன ஏன் இப்படி கேட்கற, அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது மியோ சொல்றா, உன்னோட லைஃப்ல தான் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாத மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆசுமா சொல்றா, எனக்கு தெரிஞ்சு இப்போ வர சம்மர் பிரேக்ல ஏதாச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இந்த சம்மர் பிரேக்ல உனக்கு எந்த ஒரு ரொமான்ஸும் வரா மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மியூ சொல்றா, ஆசுமா உனக்கு வந்து கிறுக்குத்தனமான பசங்களை தான் பிடிக்கும், நீ சொன்னதால தான் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆசுமா வந்து எனக்கும் அதான் புரியல, ஏன் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல கிளாஸ் ரூம்ல இருந்து 2 பசங்க கூப்பிட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஆசுமா வந்து கொரோக்கே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து இவங்க எல்லாரும் திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பதில் சொல்ற அப்படின்னு. உடனே அந்த பையன் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. அப்போ அந்த தேர்ட் இயர் பசங்க என்ன இவ இப்படி ஒரு முட்டாளா இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ மியூ வந்து ஏன் நீ இப்படி பண்றா சும்மா அப்படின்னு கேட்கும்போது இவ சொல்றா, அவங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்றது தானே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லவும், அந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு இவ கத்துறா. அப்போ ஆசுமா கொஞ்சம் சோகமாயிட்டு சொல்றா, மத்தவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு இதுவே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவ ஃப்ரெண்டு, நீ அதை நினைச்சு இன்னும் கவலைப்பட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ சாட்டோ சொல்றா, நீ அவங்கள்ட்ட திடீர்னு போய் பேசவும் தான் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீ அதை நினைச்சு எதுவும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போறா. அப்ப சடனா மியூ சொல்றா, எனக்கு புரிஞ்சு போச்சு, எதுக்காக ஆசுமாக்கு இந்த மாதிரி பசங்களை பிடிக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு எல்லாரும் என்னன்னு கேட்கும்போது எல்லாம் பழகக்கூடிய வேகம் தான், எப்பவுமே நார்மல் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெப் எடுத்து ஒருத்தர் கூட பழகுவாங்க, ஆனா சில பேர் வந்து டக்குன்னு வந்து பழகிருவாங்க, அந்த மாதிரி பழகுறத வந்து ஆசுமா ஏத்துக்கிட்டதால அவளுக்கு அது நார்மலா தெரியுது, இதே மற்றவங்களை பார்க்கும்போது அது அவளுக்கு வினோதமா தெரியுது, அதனால தான் ஆசுமாக்கு அந்த மாதிரி ரொம்ப லவுடா எல்லாருக்கூடயும் பேசி கேலி பண்ற பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு
இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆசுமா சோகமாயிட்டு, எனக்கு வந்து அப்ப உங்கள மாரி இருக்க முடியாது போல இருக்கு. எனக்கும் சுசுகி மாதிரி ஒரு ரொமான்ஸ் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது, கூட இருக்கிற ஃபிரெண்ட்ஸ் அப்படியே சுசுகிய பார்த்துட்டு, இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சுசுகி வந்து எப்ப பார்த்தாலும் அவன தொல்ல பண்ணிக்கிட்டு, அவன வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அது மூலியமா அவன் கூட கனெக்ஷன் உருவாக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா அவன் ரொம்ப போரிங்கான பெர்சன். எதுக்கும் ரியாக்ஷனே குடுக்க மாட்டான். இவ எவ்வளோதான் தொல்ல பண்ணி என்னதான் பண்ணாலும், அவன் ரொம்ப வினோதமான ரியாக்ஷனோட பதில் சொல்லுவான். அது வந்து ரொம்ப மொக்கையான ஒரு ரொமான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சுசுகி மியூ வந்து நான் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்லோவா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அத பார்த்துட்டு ஆசுமா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியே பின்னாடி இவளோட பாய் ஃப்ரெண்டும் மத்தவங்களும் வரவும், அந்த நேரத்துல ஆசுமா கேட்கிறா, "என்னைக்கு வந்து டானி சுசுகியோட காதல்ல விழப்போறான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் அப்படியே ஒரு வினோதமான பார்வையோட பார்த்துட்டு கிளாஸுக்குள்ள போறான். அப்படியே டிசம்பர் வந்துட்டு, கிறிஸ்மஸ் ஆரம்பிக்குது, வெக்கேஷன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்துட்டு, அப்படியே பிரின்சிபல் பேசுறத காட்டுறாங்க. என்னதான் வின்டர் வந்தாலும் அது கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. அதனால எல்லாரும் இந்த தடவ ரொம்ப ஜாலியா இருங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிளாஸ்ல எல்லாரும் ஒரு மினி பார்ட்டிய வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமா நிஷி அவ ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கும்போது அப்படியே கிளாஸுக்குள்ள எட்டி பார்க்குறா. அப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உள்ள இருந்து வெளியில பார்க்குறான் இவள. பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்த சிக்கன் பாக்ஸ அப்படியே எடுத்துட்டு இவள்ட்ட வந்து, "இந்தா உனக்கு வேணும்னா நீ கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்க" அப்படின்னு சொல்லும்போது இவளோட ஃப்ரெண்ட், "இது என்ன வினோதமா இப்படி கொண்டு வந்து குடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. அதுக்கு கென்டரோ சொல்றான், "இப்ப வின்டர் வெக்கேஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இயர்ல தான் மீட் பண்ண போறோம். அது ரொம்ப நாள் ஆகும்ல. அதனால தான் உங்கள்ட்ட வந்து பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, "அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லன்னு" இவ ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போகும்போது, நிஷி திரும்பி பார்க்குறா. அப்போ இவன் வந்து "நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவ அப்படியே வெட்கப்பட்டு அப்படியே திரும்பி போறா. அந்த நேரத்துல வந்து இது அவளோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு வினோதமான லுக் விடுறா. அப்படியே கிளாஸுக்குள்ளார பார்த்தா, நம்ம மியோவும் இவங்க பண்ற வேலைய பார்த்துட்டு மூஞ்சிய ரொம்ப வினோதமா வச்சுட்டு காமெடியா இருக்கா. அப்ப ஏன்டா திரும்பவும் கிளாஸுக்குள்ள வர? இந்த சைடுல வந்து மியூ கேட்கறா, "நீ வந்து நான் 24த் அண்ட் 25த்ல வந்து பீட்ஸா ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து டெலிவரி பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அந்த 2 நாளுமே எனக்கு வந்து ஷிஃப்ட் இருக்கு. ஸோ நான் வந்து டெலிவரிக்காக போய்க்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படின்னா இவன் கிறிஸ்மஸ்க்கு டேட்டுக்கு போல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மியோ யோசிச்சுட்டு இருக்க, இந்த சைடுல ஆசுமா வந்து, "நீ என்ன பண்ண போற? வீட்லயே தான் கிறிஸ்மஸ் கொண்டாட போறியா?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு வந்து மியோ சொல்றா, "நான் இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. அதுவும் நல்லா தான் இருக்குமோ?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆசுமா வந்து, "நம்ம ஏன் பேசாம கேக் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ யாமடா சொல்றான், "யாருக்கெல்லாம் எப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பலாம் வாங்க எல்லாரும் ஒண்ணா வெளில போய் சுத்தலாம்" அப்படின்னு சொல்ல, இந்த சைடுல இவன் ஜாலியா சந்தோஷப்படுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் கூட வரல. அப்படியே எல்லாரும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்த்தா லேட் நைட் ஆயிடுச்சு. அப்படியே போற வழியில பார்த்தா கிறிஸ்மஸ்க்காக எல்லா வீடும் அழகழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அத பார்த்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே மியு போயிட்டு யாமடா கிட்ட, "நீ அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் பக்கம் போன தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு பார்க்குறான். "நீ அத பார்த்துட்டியா? பார்த்துட்டியான்னு?" அவன் கேட்கும்போது மியு சொல்றா, "ஷூ ஷூ சும்மா இரு. நான் வந்து இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். உன்னைய மாரி நான் எல்லாரும் முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இருந்தாலும் நம்ம அங்க டபுள் டேட் போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு யாமடா சொல்றான், "நீ இந்த மாரிலாம் பேசாத. நான் சந்தோஷத்துல அப்படியே கத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய முடிக்கிறான். அப்படியே வரும்போது பார்த்தா ரோடு பிரியுது. ஷூஜி, டாரியாவும், ஆஸ்மாவும் தனியா போறாங்க. மத்தவங்கலாம் தனியா போறாங்க. அப்ப இவன் சொல்றான், "எனக்கு தெரியும். இதே மாரி தான் நாங்க 2 பேரும் தனியா போற மாரி நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ டாரியா வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான், "எனக்கு வந்து இவ கூட வர்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவ என்ன நெனைப்பாளோன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் கூட தனியா இருக்கிறது அவளுக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே போற வழியில பார்த்தா ஒரு புக் ஷாப் வருது. அத பார்த்துட்டு இவன், "நான் வந்து இங்க புக் ஷாப்ல போயிட்டு வாங்க வேண்டியது இருக்கு. அதனால நீ இங்கேருந்து தனியாவே போ" அப்படின்னு சொல்லவும், இவ வந்து அவன பார்க்குறா. அப்ப மத்தவங்க இவ மேல வியர்டா பார்த்த லுக் வந்து இவன் ஃபேஸ்ல தெரியுது. அத பார்த்துட்டு, "சரி நான் இதுக்கு மேல போறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்புறா. அப்படி போற வழியில, "எங்க 2 பேருக்குள்ள எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னு நான் நெனச்சேன். ஆனா ஏன் இப்படி ஆச்சு? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது?" அப்படின்னு நெனச்சு சோகமா அவ போயிட்டு இருக்கா. அப்போ டாரியா வந்து ஆசுமா வந்து இவனோட எக்ஸ்பிரஷன நோட் பண்ணிட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, "என்னை தான் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனால தான் நான் இந்த மாரி சொன்னேன். இருந்தாலும் அவளோட எக்ஸ்பிரஷன பார்த்து அவ அத நெனச்சு கவலைப்படுற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவள்ட்ட போயிட்டு, "நான் இப்ப தான் புக் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நான் அப்புறமா பார்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், அத நெனச்சு ஆசுமா சந்தோஷப்படுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சுசுகியும், டானியும் காட்டுறாங்க. அப்ப சுசுகி கேட்கிறா, "நீ இப்ப என்ன பண்ண போற? நேரா வீட்டுக்கு தான் போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஏற்கனவே ஃபிளாஷ்பேக்ல நடந்தத காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணப்ப, அந்த இடத்துல டைம் கிடைக்காம கார் வந்து அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அத யோசிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க, "நாம பேசாம ஏன் ஒண்ணா கேக் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லவும், இது நல்ல ஐடியா தானேன்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. அப்படியே சுசுகியோட வீட்ல காட்டுறாங்க. அவ அவ அம்மாகிட்ட கேட்கிறா, "நான் 24த் அன்னைக்கு டானிய வீட்டுக்கு கூப்பிடவா? நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கேக் பண்ணலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லவும், அவளோட அம்மா வந்து, "எனக்கு வந்து அன்னைக்கு நெறைய
நெறைய ஒர்க் இருக்கு. நான் வந்து ஆஃப்டர்நூன் வெளியில போயிருவேன். நான் வரதுக்கு லேட் நைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், சரி நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி 24த் அன்னைக்கு நாங்க 2 பேரும் வீட்ல தனியா இருக்க போறோமா அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷப்படுறா. அப்படியே 24த் ஆகுது 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்றாங்க. அப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போதே இவ சொல்றா, "நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்றது கொஞ்சம் புது ஃபீலா தான் இருக்கு. நம்ம வந்து லிவிங் டுகெதர் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்படியே ஷாப்பிங்க முடிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா கை கோர்த்துக்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு போறாங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கிச்சன்ல போயிட்டு கேக் செய்றதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மியூ வந்து அவன் பண்ற வேலையெல்லாம் அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே மியூக்கு வந்து சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே தனக்கு தானே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நடந்தா மாரி இந்த தடவ ஆயிடக்கூடாது. இந்த தடவ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்னுட்டு இருக்கா. அப்படியே அங்க இருக்கிற பாட்டில் வந்து கை தவறி கீழ விழுது. அத 2 பேருமே போயிட்டு புடிக்கிறாங்க. அத புடிச்சுட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே நடந்தா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்ல நடந்தத காட்டுறாங்க. அப்படியே இது ஏற்கனவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா சொல்ல வர 2 பேரும் லிப்ஸும் லைட்டா டச் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஆச்சரியத்தோட அப்படியே ஃப்ரீஸ் ஆயி போயி குக்கிங்கே ஃபினிஷ் பண்றாங்க. அப்படியே 2 பேரும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மியூ சொல்றா, "உண்மையாவே கேக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. "உண்மையாவே நாங்க பண்ணோமா? நாங்க கிஸ் பண்ணோமா? இல்ல இது வந்து ஆக்சிடென்டலா ஆச்சு. இது ஒண்ணும் பிரின்சஸ் ஸ்டோரில வரா மாதிரி இல்லையே. இது ஒரு ஆக்சிடென்டல் கிஸ்ஸா? இது வந்து ப்ராப்பராவே இல்லையே" அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது டானி வந்து அவ பக்கத்துல வந்து, "இங்க பாரு மியூ, நம்ம ஏற்கனவே நடந்தத திரும்ப பண்ணுவோம். அது வந்து ப்ராப்பராவே இல்ல. இந்த தடவ நம்ம கரெக்ட்டா பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டுட்டு அவ பக்கத்துல போறா. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண போகும்போது, சடனா வெளியில ஏதோ சவுண்ட் கேட்குது. 2 பேரோட பல்லும் டக்குன்னு இடிச்சுக்குது. அப்படியே 2 பேரும் சிரிச்சுட்டே திரும்பவும் கிஸ் பண்ணலான்னு போகும்போது, வெளியில திரும்பவும் ஒரு பெரிய சவுண்ட் கேட்குது. "என்னடா இது? இந்த நேரத்துல யாரும் வீட்ல இருக்க மாட்டாங்களே! ஒருவேளை திருடன் எவனாச்சும் வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட மியூ வந்து வெளியில போயிட்டு எட்டி பார்க்கும்போது, அவளோட பிரதர் அவனோட ரூமுக்குள்ளார போறான். அப்ப மியூ அவன பார்த்து கேட்கிறா, "என்ன ஆச்சு? நீ இந்த நேரத்துல வீட்டுக்கு வரமாட்டியே! ஏன் இப்ப வந்த? நீ இதுக்கப்புறம் வீட்ல தான் இருக்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. அதுக்கு அவளோட பிரதர் வந்து, "இல்ல நான் வந்து இங்க என்ன ஒரு சில பொருள் எடுத்துட்டு போணுன்றதுக்காக வந்தேன். அத எடுத்துட்டு இப்ப கிளம்பிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ளார போயிட்டு பொருள் எடுத்துட்டு வெளில கிளம்புறான். அப்படி அவன் வெளில போறதுக்காக அவன் ஷூவ மாட்டிட்டு இருக்கும்போது, "என்ன இங்க ஒரு மென்னோட ஷூ இருக்கு" அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு கடுப்புல வந்து வேகமா அவன் கையில இருக்கிறத தூக்கி வீசுறான். அப்ப இவங்களோட 3வது அட்டெம்ப்டும் ஃபெயிலியர் ஆகுது. அப்படியே இவன் ஒரு கோவத்தோட போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட கார்ல ஏறி போறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கேக் ரெடி ஆயிடுது. அத கொண்டு வந்து கட் பண்ணி 2 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு மியூ சொல்றா, "என்னதான் இருந்தாலும் கடைக்கு போய் வாங்குறதுக்கும், வீட்ல சமைக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஆனா சாப்பிடும்போது மட்டும் டக்குன்னு காலி ஆயிடுதே" அப்படின்னு ஒரு சோகத்தோட சொல்றான். அப்போ டானி வந்து குக்கிங் வந்து ரசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே மியூ, "இதோ உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிறிஸ்மஸ் பிரசன்ட்ட தூக்கி குடுக்குறா. அப்படியே "நானும் உனக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அத குடுக்க, 2 பேரும் சந்தோஷத்தோட அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் சேம் கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிறிஸ்மஸ், வின்டர் வரதால 2 பேருமே க்ளவுஸ் தான் பிரசன்ட்டா மாத்தி மாத்தி குடுத்துக்கிறாங்க. அப்போ மியூ சொல்றா, "எப்பவுமே உன்னோட கை வந்து கூலிங்கா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உனக்கு இந்த பிரசன்ட் வாங்குனேன்" அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு இவன் சொல்றான், "எனக்கு வந்து செலக்ஷன் அந்த அளவுக்கு பண்ண தெரியல. அதனால நான் காமனா இத வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு இவன் ரொம்ப போரிங்கா சொல்றான். அப்போ மியூ வந்து அந்த க்ளவுஸ போட்டுட்டு, "இது ரொம்ப கியூட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவன் வந்து அவனோட க்ளவுஸ போட்டுட்டு அவள அப்படியே புடிச்சு, "ரொம்ப கியூட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்படியே இவ சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிக்கிறா. அப்படியே, "இந்த கிறிஸ்மஸ நாங்க ஒண்ணா தான் கொண்டாடினோம். இது ரொம்ப வினோதமா இருந்தாலும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே மியூ வந்து பாட்டு பாடிட்டு வர, "நான் இதுக்கு முன்னாடி இந்த மாரி யாரும் பாட்டு பாடி நான் கேள்விப்பட்டதே இல்லன்னு" சொல்லி அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். அப்படியே மியூ வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே வரா, "என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து உண்மையான காதல் மட்டும் தான் தேவ. அத தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்ல. எனக்கு கிஸ் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. உன்னோட லவ் மட்டும் எனக்கு இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லி அவன பார்த்து நெனச்சுக்கிட்டே வரா. அப்படியே டானிய பார்த்து கேட்கிறா, "இன்னைக்கு நம்ம பண்ண கிஸ்ஸ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா கவுண்ட்ல எடுத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவன் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரப்போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே தமிழ்ல லேட்டஸ்ட் அப்டேட்ஸா குடுக்க போறோம். அதே மாரி இதோட அடுத்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ அத மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வேற ஏதாச்சும் அனிமே வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் see you later. Thanks for watching.